100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 செப்டம்பர் மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது? உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி அமையப் போகின்றது? ஆர் என்ற நபரால் நடக்கப் போகும் 3 மிகப்பெரிய சம்பவங்கள், கிரக நிலைகளை பொறுத்து எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றியும், அது என்ன 3 சம்பவங்கள் அப்படின்றதையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். 2026 செப்டம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிரன் பகவான் மற்றும் சூரிய பகவான் அப்படின்ட்டு இந்த முக்கிய கிரகங்கள் எல்லாம் மிக பெரும் மாற்றங்களை சந்திக்கப் போகின்றது. செப்டம்பர் 10ஆம் தேதி சுக்கிரன் பகவான் விருச்சிகம் ராசிக்கும் புதன் பகவான் துலாம் ராசிக்கும் மாறுகின்றனர். செப்டம்பர் 22ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசிக்குள் நுழைகின்றார். செப்டம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். செப்டம்பர் 30ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் விருச்சகம் ராசிக்கு மாறுகின்றார். இதன் காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத பல சம்பவங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அற்புத பலன்கள் கிடைக்கப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் உங்களை யாராவது மிரட்டி இருந்தாலோ, இதுநாள் வரைக்கும் மற்றவங்களால் துன்பத்தை அனுபவித்திருந்தாலோ, அந்த நிலையெல்லாம் முற்றிலும் மாறப்போகின்றது. இனி உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலையை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இந்த செப்டம்பர் மாதம் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தான் அதிக யோகமும் அதிக அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்றது உறுதி. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. யார் உங்களை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. யார் உங்களுடைய வெற்றியை பறிக்க நினைத்தாலும் பறிக்கவும் முடியாது அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு, மரியாதையெல்லாம் உயரப்போகின்றது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கலையே, ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க இதற்கு முந்தைய காலகட்டங்களில். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களை தேடி நல்ல செய்தி வரப்போகின்றது. உங்களை தேடி நல்ல செய்தி நிச்சயம் வரப்போகின்றது. அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உங்களுடைய வேலைக்கு பாராட்டுகளை தெரிவிக்க போகிறாங்க. சக ஊழியர்கள் கூட உங்களுடைய திறமையை கண்டு மிரண்டு போக போகின்றார்கள். அப்படி ஒரு அருமையான காலகட்டமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமையப் போகின்றது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உத்தியோக ரீதியாக உங்களை அசைக்க ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது தாய் தந்தை வகையில் மிக பெரும் நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு மறைந்துவிடும். பூர்வீக சொத்துக்களால் மிக பெரும் லாபம் உண்டாகப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களால் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் எந்த உதவியும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். உங்களை அவங்க கண்டுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் சகோதர சகோதரிகள், அக்கா, அண்ணன், தம்பி, தங்கைன்னு மொத்த பேரும் உங்களுக்கு பக்க பலமாக நிற்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு மறைந்துடும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. ஏன் நமக்குள்ளார பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறீங்க. இனி சண்டையே இல்லாத ஒரு வாழ்க்கை, இனி உங்களுக்குள்ளார சந்தேக புத்தியே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையப் போகின்றது அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம்.
அதே மாதிரி பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இத்தனை காலமாக உங்களுடைய மனதில் ஆழ் மனதில் இருந்திருக்கும். ஆனால் பிள்ளைகளால் இனி பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது குடும்பத்தின் நிலை அப்படின்றது சிறப்பாகவே இருக்கின்றது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அடுத்ததாக கடன் பிரச்சனைகளுக்கு வருவோம். கடன் தொல்லைகள் தான் எப்போவுமே மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் தலைவலியாக இருக்கக்கூடியது. எல்லா வகைகள்லையும் நன்மை உண்டானாலும் இந்த பண வரவு அப்படின்றது மிக பெரும் சோதனையாகவே இருக்கின்றது உங்களுக்கு. எவ்வளவு தான் கடினமாக உழைத்தாலும் பணம் கிடைக்கலையே, சேமிக்க முடியலையே அப்படின்ற ஒரு மிக பெரும் அளவிலான மன வருத்தம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவை அனைத்திற்கும் ஒரு தீர்வாக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மிக பெரும் அளவிலான லாபம் உண்டாகப் போகின்றது. கடன் தொல்லைகளுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. மூன்றாம் நபரின் உதவியாலேயோ அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகும் உதவியாலேயோ அல்லது நண்பர் வகையில் வரக்கூடிய உதவியாலேயோ கடன் தொல்லைகளுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். வரக்கூடிய வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கான யோகம் உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா முயற்சி செய்து பாருங்கள், நடக்கும். மனதில் எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் போட்டு கொள்ளாதீங்க. இது நடக்குமா நடக்காதா, நம்ம அங்கே போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் மனதில் ஒரு விஷயத்தை போட்டு குழப்பி கொள்ளாதீர்கள். ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க, செய்யலாமா வேண்டாமான்னு. செய்யலாம்னு உங்களுடைய மனதிற்கு தோன்றினால் நிச்சயம் அது வெற்றியில் தான் முடியும். அந்த அளவிற்கு கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது என்ன 6 என்ற நபரால் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம், என்ன சம்பவம் நடக்கப் போகின்றது அப்படின்னா, எப்போவுமே ஒருத்தவங்க கிட்ட நாம் பேசும்போதும் பேச்சிலையும் செயல்லையும் ரொம்ப கண்ணியமாக கட்டுப்பாடோடு இருக்கணும், இல்லைனா பிரச்சனை தான். அதே மாதிரி கிரக நிலைகள் சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானின் மாற்றத்தை பொறுத்து 6 என்ற நபர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுப்பவராக இருக்கலாம். எண் கணித ஜோதிடம், எழுத்து ஜோதிடம் அப்படின்ற மாதிரி இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முன்பின் தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். 6 என்ற நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டுமென்றே சில வாக்குவாதங்களை ஏற்படுத்தலாம் உங்ககிட்ட பேசும்போது, அல்லது சில பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் இருக்கலாம். உங்களுடைய பேச்சுகள் சரியில்லை அப்படின்னாலும் பிரச்சனை வரலாம். ஆகையால் யாராக இருந்தாலும் சரி, உறவினர் நண்பர்னு யாராக இருந்தாலும் 6 என்ற நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாததை பேசாதீங்க, வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய பிரச்சனை இல்லாமல் சீரான சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அப்படின்னா, அதையும் தாண்டி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு சமாளிக்க முடியலை அப்படின்னா, கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுப்பார். திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறை சென்று தரிசித்துவிட்டு வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான பலன்கள் அடுத்தடுத்து கிடைக்கும். பெரிய பிரச்சனைகளில் இருந்து நீங்களும் விலகி வரலாம். கடைசியாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் 6லிருந்து 60 வரை அப்படின்ற மாதிரி அனைத்து வயதினரும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது. எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெருசாக உடல்நல பாதிப்புகள் அப்படின்ட்டு எதுவும் இருக்காது. இதற்கு முன்னாடி தொந்தரவு கொடுத்து வந்த பல வியாதிகள், பல பிரச்சனைகள் உடல் ரீதியாக உங்களை விட்டு விலகப் போகின்றது. மருத்துவர்களே சொல்லுவாங்க, இனி ஆண்டவன் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த ஆண்டவனின் அருள் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. அப்படின்றதுனால பெருசாக உடல்நல பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான யோகமான
அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உங்களிடம் யாராவது இதை செய்யி அதை செய்யி ஜாமீன் கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரியான அவங்களா வாண்டடாக வந்து உங்களை வம்புல கோர்த்து விடக்கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அந்த மாதிரியான நபர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க. நல்லது தான் நடக்கும், நல்லதே நடக்கும்.